நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதலில் கபரில் இருந்து எழுப்பக்கூடிய ஆளாக நான் இருப்பேன். அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்யக்கூடிய முதல் மனிதராக இருப்பேன். சிபாரிசு ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய ஆளாக நான் இருப்பேன். சொர்க்கத்தினுடைய வாசலை கதவை தட்டக்கூடிய ஆளாக நான் இருப்பேன் என்று மறுமையிலே நான் நம்பர் 1 என்று சொன்னாங்க. அதே மாதிரி சொன்னாங்க, முதலில் அல்லாஹு தாலா மலக்குமார்களில் உயிராக்குறது சூர் ஊதக்கூடிய இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம். முதலில் கால்நடைகளில் அல்லாஹ் உயிராக்குறது முதல்ல புராக் வாகனம். ரசூலுல்லாஹ் மேராஜ் போனாங்களா அது போல முதலில் அல்லாஹ்வுடைய நிழலை பெறக்கூடியவங்க யாருன்னா, ஒரு கஷ்டப்பட்டவருக்கு அந்த கஷ்டத்தை லேசாக்கி கொடுத்தவர். முதலில் என்னுடைய ஹவுலுல் கௌசர் தண்ணிக்கு வரக்கூடியவர் உம்மத்தில ஏழை அல்லாஹ்வுடைய நேசர்களை நேசிச்சவங்க. கியாமத் நாளையில முதல்ல ஆடை அணிவிக்கப்படக்கூடியவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஏன்னா நம்ரூத் அவர்களை நிர்வாணப்படுத்தி நெருப்புல போட்டதுனால அல்லாஹ் அவங்களுக்கு அந்த பரிசு. அதுபோல நெருப்பு ஆடையை முதல்ல அணிவிக்கப்படக்கூடிய இப்லீஸ். முதலில் கேள்வி கேட்கப்படக்கூடியவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஏன்னா அவங்கதான் நபிமார்களுக்கு வஹி கொண்டு வந்தாங்க. அந்த பொறுப்பை பத்தி அல்லாஹ் கேட்பான். முதலில் அல்லாஹ் தீர்ப்பளிக்கிற தண்டனைக்குண்டான தீர்ப்பு கொலைகேஸ். அது மாதிரி முதலில் அல்லாஹ் ஒரு மனிதனுடைய விஷயத்துல முதல்ல அல்லாஹ் கேட்கறது தொழுகையை பத்தி. அதே போல ஒரு பெண்ணிட்ட முதல்ல அவருடைய தொழுகையை பத்தி, அடுத்து அவருடைய கணவனை பத்தி. கியாமத் நாளில் ஒரு அடியான் கேட்கப்படக்கூடிய அல்லாஹ்வுடைய அருள் கூட என்னன்னா, உனக்கு ஆயுள தரலையா, உனக்கு ஆரோக்கியத்தை தரலையான்னு சொல்லி ஆரோக்கியத்தை பத்தி தான் அல்லாஹ் என்ன செய்வான், முதல்ல ஒரு மனுஷன்ட்ட அவனுடைய அருள் கொடைகளை கேட்பான். அதே மாதிரி முதல்ல நன்மை தீமையினுடைய இந்த தட்டில வைக்கப்படக்கூடிய நன்மைகள் நற்குணம். அதுபோல நாளைக்கு முதல்ல அல்லாஹ்ட்ட சிபாரிசு செய்யக்கூடியவங்க நபிமார்கள், அடுத்து ஆலிம்கள், அடுத்து சுகதாக்கள். அதுபோல ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துமார்கள்ல முதல்ல சொர்க்கத்துல போறது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. அதுபோல முதல்ல அல்லாஹ் சலான் சொல்லி முசாஃபா செய்யக்கூடிய மனிதர் உமர் ரலியல்லாஹு. அல்லாஹ் சிரிக்கக்கூடிய ஆள் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அதே போல பணக்காரர்கள் முதல்ல சொர்க்கத்துக்கு போறது அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஒரு மனித உறுப்புல இருந்து முதல்ல பேசக்கூடியது அவனுடைய தொடையும், ஏன்னா அவனுடைய உள்ளங்கை தான் முதல்ல பேசும். அதுபோல முதலில் நாளைக்கு அல்லாஹ் விசாரிக்கக்கூடிய முதல் வழக்கு பக்கத்து வீட்டுக்காரருடைய சண்டை. இதுதான் முதல்ல அல்லாஹ் என்ன செய்வான், விசாரிப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க.